ஸோ நம்ம புக் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியாஜியோ அவங்களோட பிராண்டும் ஆடாக இருக்குது. தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்த மாதிரி தான் ஒரு 2 ஆட்டோ நம்ம கையில் இருக்குது. பியாஜியோ பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா 1884 இந்த லோகோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ் அந்த இதில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாங்க. ஸோ ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஏப் அப்படின்ற ஒரு நேமில் கொண்டு வந்தாங்க. ஒரு 1947 ஸ்டார்ட் பண்ணி 1950s வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகவே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ வந்து நல்லா தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக சோறு போட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது நம்ம கையில் இருக்கிறது ஆட்டோ. ஸோ இதிலே வந்து குட்டி குட்டி வெஹிக்கிள்ஸ், அதாவது லோடர் வெஹிக்கிள்ஸ் வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம கையில் ஸ்பெசிஃபையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி தான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆட்டோ அண்ட் இது வந்து ஷேர் ஆட்டோ, ஸோ பங்காட்டோ. ஸோ இந்த 2 வண்டி எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்க இந்த பியாஜியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்பே சிட்டி NXT ப்ளஸ் இந்த வேரியன்ட் நம்ம கையில் இருக்குது. அண்ட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியோட வருது. சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 kg ப்ளஸ் வந்து இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.8 லிட்டர்ஸ் வரும். அண்ட் இது ஓவராலாக சிஎன்ஜியோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 50 km/kg கொடுக்குது. சூப்பர்வான மைலேஜ். அண்ட் அந்த ஸ்டார்டிங் அந்த சின்ன ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டோவில் ஆக்சுவலாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎன்ஜி எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இதோட பாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியோட லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், அதாவது ஹைட் வந்து நல்லா இருக்குது. பாடியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். 3 பேர் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் 3 பேர் போகிறதுக்கான ஆட்டோ தான். ஸோ 3 பேர் போகிறதுக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் வச்சு ஆட்டோ கட்டியிருக்காங்க. ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஷீட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் உள்ளே வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சின்ன விஷயந்தான், பட் லாங் டிரைவ் அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்து சேம் டு சேம் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ப்ரீமியம்னஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூயல் டோனில் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் குஷனிங்குமே ஆக்சுவலி நல்லா இருக்குது. அண்டு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கேமராமேன் தினேஷ் சொல்ல சொன்னது கிளி மூக்கு சுண்டி விட்டா ரத்தம். ஸோ இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து கிளி மூக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது சொன்னார். இதை சொல்ல சொன்னார், அதனால் அண்டர்லைன் பண்ணி இதை சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக இந்த டிசைனை நான் வெளியில் பெருசாக எக்ஸாக்ட் பண்ணுறதுக்கான கிடையாது. ஏன்னா இது வந்து ரெகுலராக பார்த்த டிசைன் தான். பட் லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ஒய்டராகவே கொடுத்துருக்காங்க. பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால. ஸோ வாங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது என் ஹைட்டுக்கு. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் அவ்வளோ தூரம் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். அண்ட் ஓவராலாக இந்த யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து அந்த பழைய டெக்கு தான். ஸோ எல்லாமே வந்து ஹேண்ட் பிரேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிவர்ஸ் வர்றதா இருக்கட்டும், தனித்தனியாக கீஸ் எல்லாமே முன்னாடி இருக்கிறதா இருக்குது. வைப்பர்ஸுக்கு தனியாக சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட்டுக்கு தனியாக வருது, ஹசார்ட் லைட் வருது, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அண்ட் அவங்க சேஞ்சஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்துருக்கு. அண்ட் ஓவராலாக இது வந்து ஹேண்டில் பேர் தான் வரும் ஸ்டேரிங்கோடது. அண்ட் இதோட பிரேக்ஸ் சொல்லி ஆகணும். இது எல்லாமே ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ட்ரம் பிரேக்ஸ் தான். சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் எல்லாமே ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ப்ளஸ் டேம்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறப்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இன்ஜின் பொறுத்தவரையும் ஒரு 250cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு 17.17 கிலோவாட் பவரும் 17.1 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வண்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓரளவு லோக்கல் சிட்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டார்க் அண்ட் பவர் வந்து போதுமானது தான். ஓட்டுறதுக்கும் சரி, அந்த எர்கானமிக்காவும் சரி, எனக்கு உட்காரதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டு பின்னாடி மற்ற எல்லாமே வந்து 4 கியர் தான் மொத்தம். ஸோ ஒரு நியூட்ரு, ஒரு ரிவர்ஸ் கியர்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. வாங்க இன்னொரு ஆட்டோ கையில் இருக்குது, அதையும் இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலாக தேவைப்படுற விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் அவங்க ஏதாச்சும் டயரை பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா மாற்றுறதுக்கு நிறையா பேர் கஷ்டப்பட்ட தான் செய்கிறாங்க. பட் இதுனா டக்குன்னு அவங்களால சரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ அடுத்து நம்ம கையில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோ தான். ஸோ இது வந்து அப்பேவோட HT மாடலு. ஸோ இந்த மாடல் வந்து DXL ஆக்சுவலாக எக்ஸாக்ட் வேரியன்ட்டு. அண்ட் இந்த வண்டி வந்து எனக்கு அந்த வண்டியோட டார்க் அதிகமாக இருக்காது. ப்ளஸ் வந்து இன்னும் ரூமியான ஸ்பேஸ் இருக்கிறனால இன்னும் ஓட்டுறதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்பாகவே இருந்துச்சு. இந்த மாடல் பொறுத்தவரை ஒரு 300cc இன்ஜின், ஒரு 8.56 கிலோவாட் பவரும், ஒரு 22.49 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுலேயுமே வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் தான், ப்ளஸ் டேம்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த சிங்கிள் ஸ்ப்ரிங் வந்து ஆக்சுவலாக அந்த ஹேண்டில் பேரில் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குமா எனக்கு ஃபீலிங் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ரீசேல் வேல்யூ. ஆக்சுவலாக இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பியாஜியோட நல்ல ஃபீட்பேக் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சிஎன்ஜி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 36 months வந்து வாரண்ட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ இது பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 60 kg ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி. இது வந்து 40-20 அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயுமே 2.8 liters ஆஃப் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 38 km/kg அப்படின்றத வந்து மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட், அதோட இதில் வெயிட் ஆட் ஆகிறனால அந்த மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி இன்டீரியர் பொறுத்தவரையும் சேம் அதில் இருக்க அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. அண்ட் இதில் வந்து சேம் பாடி லுக் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். இதில் மேஜராக மாற்றிருக்கதே இந்த சிஎன்ஜி. ப்ளஸ் வந்து இந்த பூட்டோட சேர்த்து கார்கோவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சீட்டவும் நம்ம மடக்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து கியர் பொறுத்த வரைக்கும் 5 கியர் தான். ஸோ ஒரு நியூட்ரு அண்ட் ரிவர்ஸ் கியர்ஸ் தனியாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே மேனுவலாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் இதோட செலவு, அதாவது வேலை பார்க்குறதும் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது. அண்ட் அந்த வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 USB போர்ட் வந்து தனியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன அப்கிரேட் நல்லாவே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 2 வண்டி எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு நியூ டிரைவருக்கு பொறுத்த வரைக்குமே டிரைவ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு வந்து இது ரெண்டுமே ப்ரிஃபரபிள் வெஹிக்கிள்ஸ் தான். அண்ட் இது வேலை பார்க்குறதா ஆக்சுவலாக ஈஸின்னு தான் சொன்னாங்க. ப்ளஸ் இதோட ரீசேல் வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுள் ஒர்த்து சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன ஆட்டோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.2 lakhs ஆன் ரோட் ப்ரைஸும், இந்த பெரிய ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.7 lakh ஆன் ரோட் ப்ரைஸுமே வருது. அண்ட் இந்த வெஹிக்கிள்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரேகா ஆட்டோ மதுரைஸ் தான். ஸோ இந்த ஆட்டோவில் எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லைனா இதோட டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நேராக போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஆட்டோவோட கஸ்டமர் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்றனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.